Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து அந்த 5 இயர் ஹானர்ஸ் கோர்ஸுக்கு உண்டான அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய லாகினை யூஸ் பண்ணி எப்படி வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள வந்து காலேஜ்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் போடணும், அட்மிஷன் போடும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு போகணும், காலேஜ் எந்த டேட்ல வந்து ஓபன் பண்றாங்க, எப்படி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், எவ்வளவு ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கறது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டான அப்டேட் வந்து இந்த வீடியோவா இருக்க போகுது. சோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்க எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்டிஎல்யூல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹானர்ஸ் கோர்ஸ் நீங்க லைக் வந்து பிஎல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஎல்எல்பி ஹானர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான அப்டேட் தான். அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது நாளைக்கு தான் வருது. பட் இன்னைக்கு வந்து ஹானர்ஸ் கோர்ஸுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டரை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைரக்ட் லாகின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணினா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல HABன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட்டா பத்தியும் போட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லாகின் வந்து ஆகும். ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட்டாஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரேங்க் என்ன, உங்களுடைய கட் ஆஃப் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, இது எல்லாமே கொடுத்துட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்ல சோயில பொறுத்த வரைக்கும் சென்னையில மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அலாட் ஆகும். அப்படிங்கிறதுனால காலேஜ் நேம் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்ல சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸோடைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து உங்களோட அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு வந்து சோயில பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க இந்த லிங்க்ல போயிட்டு பேமெண்ட் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். சரிங்களா? சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 87,635 ரூபாயை ஆன்லைன்ல பேமெண்ட் வந்து பண்ணணும். நேரடியா போயிட்டு பே பண்ணக்கூடாது. ஆன்லைன்ல சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். இஎம்ஐ ஆகவோ இல்ல மந்த்லி பேமெண்ட் பண்ற மாதிரியா வந்து பண்ண முடியாது. சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல உங்களை வந்து பண்ண சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அமௌண்ட் பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 20/6/2025. சரிங்களா? இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இதை நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய போட்டோ இருக்கும், உங்க நேம் இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 5 இயர் BA BBA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ்னு சொல்லிட்டு டூரிங் இயர் 2025 to 26 ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தரமணி MRTS ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடி கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ். இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் லெட்டர் இது கூட அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 10 விதமான டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய 10th 11th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதார் கார்டு காப்பி, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் அப்படிங்கிறது ஒன்று வந்து நீங்க ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஆன்டி ராக்கிங் அஃபிடவிட் அப்படிங்கிறது நீங்க இந்த ஆன்டி ராக்கிங் வெப்சைட்லேயே போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்காக தனியா வந்து நீங்க மேனுவலா வந்து நோட்டரி பப்ளிக் கிட்ட வாங்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 3 காப்பி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்வாலப் கவர் A4 சைஸ்ல செல்ஃப் ஸ்டாம்ப்டு எல்வாலப்பு கவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் லைனில் இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து கேட்குறாங்க. அந்த கிரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அந்த இன்வாலப் கவர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகிறது எல்லாமே வந்து ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி, ஜெராக்ஸ் காப்பி வந்து ஆல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட் அண்ட் டைம், அதாவது எந்த டேட்டில் வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க 18/6/2025 நாளைக்கு டேட்ல இருந்து 20/6/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போடணும். அப்படி நீங்கள் அட்மிஷன் போட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட் அப்படிங்கிறது வேற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணாலும் உங்களால போயிட்டு அட்மிஷன் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப இந்த சோயிலுக்கு வந்து காலேஜ் எந்த டேட்ல ஓபன் பண்றாங்க அப்படின்னா 23/6/2025 இந்த டேட்ல உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க 20ஆம் தேதிக்குள்ளேயே அட்மிஷன் போயிட்டு வந்து போட்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது 23ல வந்து ஸ்டார்ட் ஆயிரும். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல போறவங்க அடுத்தடுத்து அப்படியே அவங்க வந்து கண்டினியூ ஆயிக்குவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றதுல உங்களுக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.